வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை. வைத்தியர்களை கைவிட்ட அனுர அரசின் பட்ஜெட். வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திர கட்டணங்கள் திருத்தம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் பழக்கம் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பேராதனை போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த ஜசரத்ன தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விசேட வைத்தியர் துமிந்த ஜசரத்ன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் கருத்து தெரிவிக்கையில், 14 அல்லது 15 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் பலர் சிகரெட்டுகளை பரிசோதித்து பார்க்க முனைகின்றனர். இந்த வகையில் புகைப்பிடிப்பது நுரையீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கு பெரிதும் வழிவகுக்கும் என விசேட வைத்தியர் துமிந்த ஜசரத்ன தெரிவித்துள்ளார். நவம்பர் 22ஆம் தேதியளவில் தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் ஒரு புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து கொண்டு இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஜபரகமுவ, மத்திய, ஊவா, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஜனாதிபதி அனுரவினால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் மருத்துவர்களை புறக்கணித்து அவர்களின் வசதிகளை குறைத்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. வருமான வரி காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் மருத்துவர்களுக்கு இந்த பட்ஜெட்டிலும் கூட நிவாரணம் வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். மருத்துவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மற்றும் பிற வசதிகள் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவது போல் மருத்துவர்களுக்கும் வரியில்லாத வாகன உரிமங்கள் அல்லது போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களுக்கு போதுமான அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு வசதிகள் இல்லை என்றும் இந்த விஷயத்தில் அரசாங்கம் அவசர கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணங்களை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரான பிமல் ரத்நாயக்கவினால் இது தொடர்பான வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாட்டு பிரஜையொருவருக்கு 1 மாத காலத்திற்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு இதுவரை வசூலிக்கப்பட்ட 2000 ரூபாய் தொகை 15000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 1 மாதத்திற்கு மேல் மற்றும் 2 மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை 21000 ரூபாவாகவும், 2 மாதங்களுக்கு மற்றும் 6 மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை 30000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு மேல் மற்றும் 12 மாதங்கள் வரையிலான வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு வசூலிக்கப்படும் தொகை 45000 ரூபாய் ஆகும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய வெளிநாட்டு பிரஜை ஒருவரின் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு வசூலிக்கப்படும் தொகை 15000 ரூபாவாகவும், சாரதி அனுமதி பத்திரம் அழிந்து போனாலோ அல்லது சேதமடைந்திருந்தாலோ அந்த அனுமதி பத்திரத்தின் நகல் பிரதி வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் கட்டணம் 15000 ரூபாவாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வெளியே வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் இலங்கை பிரஜைக்கு புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட ரூபாய் 3300 தற்போது ரூபாய் 30000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வெளியே வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் வெளிநாட்டவருக்கு
புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட 15,000 ரூபாய் தற்போது 60,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.